Good morning students. So welcome to the programming in C, third semester Information Technology Department online class. So in the video clip la nama paaka pora topic enna evaluation of expression using the hierarchy rules. Because already last video clip la we have discussed about the operator precedence as well as associativity பத்தி நம்ம பார்த்தோம். precedence அப்படின்றது முன்னுரிமை, அதாவது priority அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணும்போது ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் அதை ஸ்கேன் பண்ணிட்டு எந்த ஆர்டர்ல அதை வந்து எவாலுவேட் பண்ண போகுது, வாட் ஆர் த ஹைரார்கி ரூல்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ கிளிப்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட வில் பி டிஸ்கஸிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், which has the highest priority among the operators? Yes, parenthesis. So இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்கெங்கெல்லாம் parenthesis இருக்குதோ அந்த ஒரு parenthesis குள்ளார இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸை ஃபர்ஸ்ட் நமக்கு எவாலுவேட் பண்ணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் evaluates all the unary operations. Unary means மைனஸ் சைன் அல்லது பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து செகண்ட் லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் தேர்ட் லெவல்ல மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் as well as மாடுலோ ஆபரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நமக்கு எந்த ஆர்டர் அப்படின்னு கேட்கும்போது லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல அதை வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் தென் கம்ஸ் தி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இன் த சேம் ஆர்டர் லெஃப்ட் டு ரைட். அதுக்கப்புறம் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் அண்ட் தி லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அதுக்கான கிவன் ஆர்டர்ல லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் நமக்கு அதை அசைன் பண்ணி ஃபுல்லாவே நமக்கு கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் கம்ஸ் தி அசைன்மெண்ட் ஆபரேஷன். ஓகே, now once again we can see the associativity as well as the precedence table. For example, you see here parenthesis na left to right, அது மாதிரி arithmetic operator வந்து left to right, லெஃப்ட்ல இருந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை வந்து ஒன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும், அதுதான் வந்து அதனுடைய மீனிங். ஓகே, so similarly next comes the plus and minus. so relational operator as well as logical operator எல்லாமே வந்து உங்களுக்கு left to right தான். only right to left ன்றது assignment operator, condition operator and then unary operator மட்டும்தான் right to left precedence ல நமக்கு வரும். okay, so these are all the hierarchy rules to be followed while we are evaluating an expression. Now let us take an example. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்கம்மா, 5 plus 8 divided by 3 plus 1 வந்து parenthesis குள்ளார கொடுத்திருக்காங்க, plus 12 multiplied by 4. Here comes the multiplication symbol, plus 3. Okay, so the order of evaluation பாருங்க. first step என்ன செய்யும், first step வந்து parenthesis சொல்லிருக்கோம், so it will complete the parenthesis. so next division multiplication இருக்குது, left to rightல இருந்து நமக்கு perform பண்ண போகுது. so இது வந்து ரெண்டுமே step 2 தான், left to right. so and then வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல 3 plus 1 வந்து 4, 8 divided by 4 gives you 2. similarly here 12 multiplied by 4 gives you 48. and then comes the plus இல்லையா, 5 plus 8 divided by 3 வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு, I mean 4 வந்து 2 வந்தது இல்லையா, 5 plus 2 gives you 7. this is step 3. and also இங்க வந்து நம்மளுக்கு next addition is there. so இங்க இருந்து இந்த 48 and 7 add பண்ணா உங்களுக்கு 55 கிடைக்குது. and the last step is another addition, 55 plus 3 gives you 58. okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா evaluation of expressionல first நடக்கிறது இந்த parenthesis குள்ளார இருக்கிறது, next division and then multiplication and then here comes the addition, அதாவது இந்த addition, அதுக்கப்புறம் இந்த addition and then இந்த addition, because left to right. okay வா, can you got the point? so எல்லாமே left to right தான் associativity, but priority levelல முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும், parenthesisக்கு கொடுக்கணும். so first stepல parenthesis குள்ளார இருக்கிறத add பண்ணது gives you the answer 4. next வந்து division multiplication தான் level 2, அப்ப ரெண்டுமே step 2ல வந்துருது, but left to right வரும்போது first divide பண்ணுது, 8 divided by 4 gives you 2, அடுத்து 12 multiplied by 4 gives you 48. remaining இருக்கிறது 3 additions இருக்கு இல்லையா, அப்ப இந்த 3 additions left to right தான் நமக்கு add பண்ண போகுது. so இங்க வந்து we have the answer as the 8 divided by 4 gives you 2. so 5 plus 2 first add பண்ணது 7,
Next addition என்னது? இந்த addition symbol. So 48 plus 7 gives you 55 and then comes the 55 plus 3 gives you 58. புரியுதாமா? இதுதான் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை ஆப்பரேட்டர் precedence as well as associativity வச்சு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது. Here I have given you in a step by step manner. இதுல பாருங்க 5 plus first வந்து 8 by 4 12 multiplied by 4. First எடுத்தோன்னா உங்களுக்கு parenthesis ஆட் பண்ணிக்குது, அதனால 8 by 4. அடுத்தது இந்த ரெண்டுமே ஒரே ஸ்டெப்ல நடக்கும். 8 by 4 2 ஆகுது, 12 multiplied by 4 வந்து 48 ஆகுது. And then comes the addition. Addition பண்ணும்போது left to right தான். 5 plus 2 7, 7 plus 48 55, 55 plus 3 gives you 58. Okay ma? So this is the evaluation of your expressions and also the hierarchy rules. Hope you all understand. With this, the concept of operator, precedence and associativity is over, students. Thank you.